பேச்சு பேசுற நீங்க 3 வயசு குழந்தைய ஒருத்தன் கருப்பை வச்சு கொலை பண்ணி பஜார்ல தூக்கி போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? அரசாங்கத்தையும் போலீஸையும் மட்டும் குறை சொல்ற நீங்க எங்க போனீங்க? அந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு எங்க போனீங்க? வீட்டில் இருக்கிற குழந்தைய உங்களாலேயே பாதுகாக்க முடியலன்னா எங்கேயோ இருக்கிற காவல்துறை வந்து ஒரு வீட்டுக்கும் வாசல் நிற்பானா? இல்லை அரசாங்கம் வந்து ஒரு வீட்லேயும் ஒரு ஆளை போட்டு கீவுக்கு நிற்க வைக்க முடியுமா? பொறுப்பும் பாதுகாப்பும் உனக்கு இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நீ அரசாங்கத்தையும் போலீஸையும் கேள்வி கேளுங்க. பொறுப்பும் அதிகாரமும் உங்ககிட்டயே இல்லை, சாதாரணமாக விட்டு போயிட்டீங்க. வீட்டுக்குள்ள குழந்தையோ இல்லை விளையாடுற குழந்தையோ ஒருத்தர் தூக்கின்னு போயிட்டானா அது யார் பொறுப்பு? சும்மா அரசாங்கத்தையும் காவல்துறையை மாற்றி மாற்றி குறை சொல்லி ரோடு மறியல் பண்ணா நீ ரோடு மறியல் பண்ணுறதுனால எங்களுக்கு தான் பாதிப்பு. எங்களால் வெளியில் போக முடியல, வேலைக்கு போக முடியல, வர முடியல. உன்னோட கேர்லெஸ், உன்னோட அஜாக்கிரதை. குழந்தைய பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஒரு பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போச்சு, ஒரு வேலைக்கு போச்சு, ஒருத்தர் எடுத்துட்டு போய் கெடுத்தான், கருப்பழிச்சான், கொலை பண்ணி போட்டான்னா நம்ம அரசாங்கத்தையும் போலீஸையும் குறை சொல்லலாம். பாதுகாப்பு இல்லை ரோட்ல நடக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற வீட்டு வாசல்ல விளையாடுற குழந்தைக்கு எப்படி அரசாங்கமும் போலீஸை பாதுகாப்பு ஏற்க முடியும்? சொல்லுங்க. பெத்தவன் உனக்கு இல்லாத ஒரு அக்கறை மற்றவங்களுக்கு எப்படி வரும்? ஆனவனா வந்துட வேண்டியது ரோடு மறியல். முதல்ல நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பா இருங்க, பெத்தவங்க பாதுகாப்பா இருங்க, அப்புறம் மற்றவங்களை குறை சொல்லலாம். ஆனா அரசாங்கம் வந்து உடனடியா இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டத்தை இயற்றணும். இந்த மாதிரி கற்பழிப்பு கொலை பண்ணால் உடனடியா 10 நாள் 20 நாள் அவனுக்கு தூக்கு தண்டனைன்றதை கொண்டு வரணும். விஜய் அவர்கள் அதை தான் சொல்லிட்டு வந்தாரு. 1 மாசம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் சட்டத்தை மாற்றி எழுதலன்றது என்னோட கேள்வியும். எழுதி சட்டத்தை நிறைவேற்றி எழுதி அனுப்புங்க மத்திய அரசுக்கு. அவங்க ஓகே பண்ணலன்னா அப்புறம் அவங்கள நம்ம குறை சொல்லலாம். ஏன் விஜய் அரசாங்கம் இன்னும் இதுக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க? எடுங்க. இன்னும் எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை பெண் குழந்தைகள் சாகணும்? ஒரு 10 பேரை தூக்கில போனதுன்னா 11 நாளுக்கு பயம் இருக்கும். எதையுமே பண்ணாம கம்முன்னு வேடிக்கை பார்த்துருந்தா டெய்லி என்னடா காலையில எழுந்தாலே இந்த சோசியல் மீடியால டிவிலையும் நியூஸ்லயும் இதை ஒரு பிளாஸ் நியூஸ் போட்டுக்கின்னு அதுல இப்ப பாக்குறேன் எல்லா ஒரு சில நியூஸ்காரெல்லாம் தாவேகாயை சார்ந்தவன் இந்த பொண்ணை கற்பழிச்சான், தாவகாயை சேர்ந்தவன் அந்த பொண்ணை கற்பழிச்சான். டேய், எந்த கட்சியா இருந்தானா அவன் ஒரு கேடு கட்ட நாய். எல்லா கட்சியிலையும் எல்லா நாய்களும் மிருகமா தான் இருக்குது. ஒரு சில நாய்ங்க மிருகமா இருந்துதான் நாசம் பண்ணுது குழந்தைங்களையும் பெண்களையும். அதனடா இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சின்னு ஏன்டா பிளேம் பண்றீங்க? பொதுவா சொல்லு, அது ஒரு மிருகம், வாழ தகுதி இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். சும்மா நான் ஒன்னா சாலை மறியல் அது இதுன்னு பேட்டி கொடுத்தா போதுமா? பொறுப்பு உனக்கும் இருக்கணும், பெத்தவன் உனக்கும் இருக்கணும், மற்றவன் அப்புறம் நீ குறை சொல்லு. வந்துட்டீங்க பெருசா.